ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எஸ்கேஎஸ் பார்வை அவுல் ரொட்டி எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். ரொட்டிக்கு தேவையான பொருள்கள் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு கப் அவலை 3 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கலாம். நல்லா ஊறிடுச்சு, பிழிஞ்சு எடுத்துக்கலாம். நீங்கள் வடிகட்டி கூட எடுத்துக்கலாம். இந்த ரொட்டிக்கு கெட்டியான அவலை எடுத்துன்னு இருக்கிறேன். நீங்கள் பேப்பர் அவல் கூட எடுத்துக்கலாம். கொடமிளகாய், பீன்ஸ், வெங்காயம், உருளைக்கிழங்கு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, கேரட், பச்சை மிளகாய், ஒரு டீஸ்பூன் சீரகம், தேவையான அளவு உப்பு, அரை கப் அரிசி மாவு, கொஞ்சம் பெருங்காயம், ஒரு ஸ்பூன் நெய்யும் சேர்த்து நல்லா எல்லா பொருளும் மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விடலாம். கலந்து விட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். அவலில் இருக்கிற தண்ணியே போதும். பத்தலைன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். நான் கெட்டி அவலை எடுத்துன்னு இருக்கிறேன். நீங்கள் பேப்பர் அவல் இருந்தால் அதை கூட எடுத்துக்கலாம். நல்லா பிசைஞ்சாச்சு. வாழை இலையை ஒரு ஸ்பூன் எண்ணெயை தடி ஒரு உருண்டையை எடுத்து தட்டிக்கலாம். அடுப்பில் தவா போட்டு இருக்கிறேன். தவா காஞ்சிடுச்சு. ஒரு ஸ்பூன் எண்ணெயை விட்டு தடவிக்கலாம். வாழை இலையில தட்டி வச்சிருக்கிற ரொட்டியை தவால சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் எண்ணெயை விட்டுக்கலாம். நல்லா வெந்ததும் திருப்பி போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் எண்ணெயை விட்டுக்கலாம். டேஸ்டியான கிறிஸ்பியான அவுல் ரொட்டி ரெடி ஆயிடுச்சு. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.